வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் டெல்லி பேட்டி கொடுத்த அதிர்வலைகள் இன்னும் ஓயவில்லை. எப்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்படுத்திய அதிர்வுகள் இன்னும் ஓயவில்லையோ, அதே போல அரசியல் ரீதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த டெல்லி பேட்டியோட வைப்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கான காரணங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது தமிழ்நாடு கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் புயல் மழையால் பாதித்தது. அடுத்த 2 வார இடைவெளியிலே, அதாவது 16, 17, 18 தேதிகளிலே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. அதுவும் தூத்துக்குடி, திருநெல்வேலி தான் மிக கடுமையான பாதிப்பு. தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் ஒரு மிதமான பாதிப்பு தான். இந்த நிலையில்தான் அவர் டெல்லியிலே கொடுத்த ப்ரெஸ் மீட், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்து தங்களுக்கு தேவையான உதவி அவசர நிதியாக 2000 கோடி ரூபாய் வேண்டும், ஒட்டுமொத்தமாக 21,000 கோடி ரூபாய் வேண்டும் என்றெல்லாம் கேட்டுவிட்டு வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று பிரதமர் மோடி உத்தரவாதம் கொடுத்திருந்த நிலையில் அந்த ப்ரெஸ் மீட் டோட்டலாக இதோட எல்லா இமேஜையும் எல்லா பிக்சரையும் கலைச்சி போட்டுருச்சு அப்படின்றதான் சொல்லணும். நேற்று நாம் பேசியது போல் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த வெள்ள பாதிப்புகளை சரியாக கையாண்டதா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததா, மீட்பு பணிகளை சரியாக கையாண்டதா என்ற விமர்சனங்கள் தான் அதுவரை வந்து கொண்டிருந்தன. ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பேட்டியின் மூலம் அந்த கேமையை மாற்றிட்டார். பந்து திமுகவை நோக்கி மோதிக்கொண்டிருந்த அந்த விமர்சன பந்துகளை பாஜக பக்கமாக திருப்பி விட்டுவிட்டார். தேசிய பேரிடர் என்று ஒன்று இல்லை என்றும், அது இருந்தால் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்னும், அதுக்கான நிதி பற்றியும் அதாவது அரசாங்கத்தில் அப்படி கூட வரைமுறைகள் இருக்கலாம். ஆனால் அதை மக்களிடம் தெரிவிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு பாங்கு அதில் மிஸ் ஆகிவிட்டதை தமிழ்நாடு பிஜேபியினரும் உணர்ந்து வருந்தினார்கள் என்பதை தான் நேற்று நாம் பார்த்தோம். இன்று அதற்கான அடுத்தடுத்த விளைவுகள், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவிலே நிர்மலா சீதாராமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தான் தூத்துக்குடி செல்ல இருப்பதை அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நிர்மலா சீதாராமன் திடீரென தூத்துக்குடி பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா அவர் டெல்லியில் பேசிய பேச்சுக்கு எப்படி நாங்கள் மக்களை எதிர்கொள்வோம் என்று இங்குள்ள பிஜேபியினரும் சற்று திணறிய நிலையில் நிர்மலா சீதாராமனே தூத்துக்குடிக்கு வருகிறார், வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார், மாவட்ட அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார் என்ற அறிவிப்பு ஒரு பக்கம் அதிர்வையும் இன்னொரு பக்கம் வரவேற்பையும் தமிழக பாஜகவுக்கு கொடுத்தன. ஏன்னா அவர்கள் அளித்த பேட்டி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சியினராலும் எதிர்க்கப்படுகிறது, ஒரு எதிர் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மக்கள், அதை எந்த கட்சியும் சாராத மக்கள் கூட மாநில அரசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா மத்திய அரசு உதவ வேண்டியதானங்க, இதில் என்னங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ற அளவுக்கு அவங்களும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிட்ட நிலையில்தான் இங்கிருந்து, அதாவது மத்திய உளவுத்துறையும் தமிழ்நாட்டிலிருந்து மக்களின் உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதை அறிந்து மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னதன் அடிப்படையில் நேற்று இரவு நிர்மலா அவர்களின் தூத்துக்குடி பயணம் திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதான் அவரோட பயண திட்டம் என்னென்னா, நாளை, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி மாலை டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு சென்னை வருகிறார். நாளை இரவு சென்னையில் தங்குகிறார். நாளை இரவு அவர் சென்னையில் தங்கும்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அவரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதற்கு பிறகு நாளை மறுநாள் டிசம்பர் 26ஆம் தேதி அவர் அங்கிருந்து சென்னையிலிருந்து 10:15 மணிக்கு விமானத்தில் தூத்துக்குடி சென்றடைகிறார். 12:30க்கு தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை முடித்திட்டு மதிய உணவுக்கு பிறகு டிசம்பர் 26 பிற்பகலில் அவர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். இதுதான் முக்கியமானது. அவர் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே மத்திய அரசு செய்த உதவிகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு எதிர்ப்பு உணர்வு தமிழக மக்களிடம், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்த நிலையில் இவருடைய பயணம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பயணத்தை எப்படி இவ்வளவு தைரியமாக திட்டமிடுகிறார்கள் என்று நான் பாஜக வட்டாரத்தில் சொல்லும்போது, இல்லை நாங்கள்
மத்திய அரசு எதையுமே செய்யவில்லை என்ற ஒரு தோற்றத்தை இங்கே திமுகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அதை முறியடிப்பதற்காகத்தான் இப்படி பேசிய நிர்மலா சீதாராமனையே நாங்கள் வெள்ளத்தை பார்வையிட அனுப்பி வெள்ள பாதிப்புகளை பார்வையிட அனுப்பி வைக்கிறோம், அங்கே சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிடுவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக இன்னைக்கு, அதாவது டிசம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் அலுவலகத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டின் வெள்ள நிலவரம் பற்றி ஒரு முக்கியமான ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை இதை ஆல் இண்டியா ரேடியோ செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். பிரதமர் அலுவலக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டிக்கு முன் பேட்டிக்கு பின் என்று ஆகிவிட்டது தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்பு நிலவரம். வெள்ளம் அது மக்களை பாதிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இதோட எஃபெக்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு முன்னர் எப்படி இருந்தது, அதற்கு அப்புறம் எப்படி இருந்தது என்றும் ஒரு முக்கியமான பார்வை. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக மீது இந்த விஷயத்தில் வேகமாக அதிருப்தி அடைந்து விடுவார்களோ என்ற நிலையில் உடனடியாக அவருடைய தூத்துக்குடி பயணத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, பிரதமர் அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டின், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களின் வெள்ள பாதிப்பு பற்றி, வெள்ள பாதிப்புக்கு அதாவது அந்த வெள்ளத்துக்கு பிறகான கடுமையான அந்த மழை பொழிவுக்கு பிறகான நிலவரம் என்ன என்பது பற்றி இன்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆய்விலே முக்கியமாக தமிழ்நாட்டு அதிகாரிகளோடும் அவர்கள் கலந்துரையாடி இருப்பதாகவும், என்னென்ன தேவை அங்கே இருக்கிற இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவை, மத்திய அரசு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த முக்கியமான அம்சங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கின்றன என்று தெரிகிறது. இந்த தகவல் இன்று மாலை தான் வெளியாகிறது. டிசம்பர் 24 மாலை தான் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆக தமிழ்நாடு மக்களின் உணர்வுகள், கோபங்கள் பிரதமர் அலுவலகத்தை எட்டி அதன் அடிப்படையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கிறது என்றுதான் பாஜக வட்டாரத்திலே கூறுகிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு தூத்துக்குடி அவர்கள் அந்த வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து விட்டு அவர் வெளியிடப் போகிற முக்கிய அறிவிப்புகள் தான் இந்த பந்தை மீண்டும் திமுக பக்கம் திருப்பி விடுமா, அல்லது அந்த விமர்சன பந்துகளை, அந்த அதிருப்தி அலைகளை பாஜகவே அறுவடை செய்து கொள்ளுமா என்பது தெரிய வரும். இதுதான் இன்றைய அந்த வெள்ள பாதிப்பு, அது தொடர்பான அரசியல் பற்றிய அப்டேட். அடுத்ததாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இதோ மாற்றப்படலாம், அதோ மாற்றப்படலாம், இப்போ மாற்றப்படலாம், அப்போ மாற்றப்படலாம் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. நாமும் அதன் ஒவ்வொரு நகர்வுகளாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். கடைசியாக சில வாரங்களுக்கு முன்பு கார்த்தி சிதம்பரம், சிவகங்கையினுடைய தற்போதைய மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்படக்கூடும் என்ற ஒரு தகவல்கள் வெளிவந்தது. கார்த்தியும் டெல்லி போய் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரையெல்லாம் சந்தித்து விட்டு வந்தார். இந்த நிலையில் அவர்தான் என்று கிட்டத்தட்ட ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைத்தன, அதை வெளியிட்டோம். இப்போது நேற்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்னென்னா, மாநில பொறுப்பாளர்களுடைய நியமனம். அதில் தமிழ்நாட்டுக்கு இதுவரை இருந்த தினேஷ் குண்டுராவ் அவர்களுக்கு பதிலாக அஜய் குமார் அவரை அறிவித்திருக்கிறாங்க. தினேஷ் குண்டுராவ் சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைத்து அவர் அங்கே அமைச்சராக இருக்கிறார். இந்த நிலையில் அவர் எப்போது வேண்டுமானாலும் பொறுப்பாளர் பதவியிலிருந்து மாற்றப்படலாம் என்ற தகவல்கள் வந்தன. ஆனால் காங்கிரஸ் கட்சியோட அந்த மரபை ஊன்றி கவனிப்பவர்களுக்கு தான் இது தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில தலைவர்களை மாற்றுவதற்கு முன்பாக மாநில பொறுப்பாளர்களை மாற்றுவார்கள். காங்கிரஸ் பிரதேஷ் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டை மாதத்துக்கு முன்னாடி அங்கே உள்ள இன்சார்ஜி மாற்றுவாங்க அப்படின்றதான் காங்கிரஸ் கட்சியோட வழக்கம். அந்த அடிப்படையில் இப்போது காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் அடுத்ததாக விரைவில் மாநில தலைவரும் மாற்றப்படலாம் என்பதுதான் நிலவரம். இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நியமிக்கப்படலாம் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட தற்போதைய கிருஷ்ணகிரி எம்பி டாக்டர் செல்லகுமார் அவர் வடகிழக்கு மாநிலங்களின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு விட்டார். காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய மாநில தலைவரான அழகிரி வாய்ப்பிருந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வரை என்னையே தலைவராக வைத்திருங்கள், இல்லை என்றால் திரு மாணிக்கம் தாக்கூருக்கு கொடுங்கள் என்று அவர் டெல்லியிலே சொன்னதாக ஒரு தகவல் வந்தது.
அப்படிப்பட்ட மாணிக்கம் தாகூரை அது ஆந்திர மாநிலத்துக்கும் அந்தமானுக்கும் காங்கிரஸ் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டு, அதாவது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக டாக்டர் செல்வகுமாரும் வர வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. அதே போல் மாணிக்கம் தாகூரும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. இந்த நிலையில்தான் இன்று டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் விழாவுக்காக சென்னையிலே காங்கிரஸ் கவுன்சிலர் கராத்தே செல்வம் அவர் ஏற்பாடு செய்திருந்த கிறிஸ்மஸ் விழாவிலே கார்த்தி சிதம்பரம் கலந்து கொண்டார். அங்கே கார்த்தி சிதம்பரத்தின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ள போது கார்த்தி சிதம்பரத்தில் கேட்டிருக்காங்க, என்ன தலைவரே அடுத்து நீங்கள் தானா இன்சார்ஜ் மாறிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸோட மாநில இன்சார்ஜ் மாறிட்டாங்க, அடுத்து நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கையோடு அவர்களிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதனால் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கார்த்தி சிதம்பரம் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரித்திருக்கின்றன. ஏன்னா காங்கிரஸில் எதையுமே உறுதி கிடையாது. ஏன்னா எல்லாமே டெல்லியில் எடுக்கப்படுகிற முடிவுகள் தான். இன்றைய நிலை வரைக்கும் கடந்த 3 நாட்களாக KS அழகிரி டெல்லியில் தான் இருக்கிறார். அவர் எப்படியாவது இந்த கடைசி கட்ட முயற்சியில் இருக்கிறார் என்று தெரிகிறது. இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக கார்த்தி சிதம்பரம் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.